தமிழ் புரிந்து டைம் இருந்து இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஆ, நான் இன்னைக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சி வந்து எனக்கு ஒரு குட்டி சந்தோஷத்த குடுத்துச்சு. அத தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். நம்ப குழந்தைங்க கொஞ்சம் பெரியவங்களாகி டீனேஜுக்கு வரும்போது, அவங்க என் டீனேஜ் டயத்துல வந்து அவங்க வந்து நம்ப நம்ப எவ்ளோ பேசினாலும் அவங்க வந்து திருப்பி ரிப்ளையே பண்ண மாட்டாங்க. நம்ம 100 வார்த்தை பேசினா கூட, ஒரு 1 வார்த்தை இல்லன்னா 2 வார்த்தை. சில நேரம் தலைய மட்டும் ஆட்டுவாங்க. சில நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவங்க சொல்ற பாஷை அப்படின்னு நான் நெனைக்கிறேன். சில நேரம் நம்ப வந்து டயர்ட் ஆயி ஒர்க்லேருந்து வரும்போது, நம்ப அவங்க கிட்ட ரொம்ப எதிர்பார்த்து, "அத பண்ணுப்பா, இத பண்ணுப்பா, இத பண்ணுமா, அத பண்ணுமான்னு" நம்ப சொல்லுவோம் குழந்தைங்க கிட்ட. ஆனா, அவங்க வந்து அத பண்ணுனாங்களா? அத ஃபர்ஸ்ட்டு நம்ம சொல்றத புரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்ல புரியலையான்னே சில நேரம் நமக்கு கொஸ்டினா இருக்கும். அப்படி இருக்கும்போது, இது எவ்வளோ பேருக்கு இத நிஜம் நம்புறீங்கன்னு தெரியல. ஆனா, என்னோட வாழ்க்கையில நெறைய நேரம் என் குழந்தைங்க அத புரிஞ்சுச்சா, புரியலையான்றதே எனக்கு பல டவுட்டு பல நேரத்துல இருக்கும். இந்த டவுட்ட கிளியர் பண்றதுக்காகவே என் பையன் அப்படின்னு ஒரு அவரு எப்படி ரியாக்ட் பண்ணுனாரு? நான் அப்படி இப்படிலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவரு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுனாருன்ற ஒரு குட்டி கதைய தான் இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். வாங்க கதைக்கு போலாம். இப்ப ரீசென்ட்டா என் பையன் வந்து ம் யூனி ஃபர்ஸ்ட் இயர் பண்றாரு. அவரு திரும்பி வீட்டுக்கு கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்ல வந்திருந்தபோது, நாங்க 2 பேரும் வந்து சூப்பர் மார்க்கெட் போனோம். அப்ப நாங்கலாம் சூப்பர் மார்க்கெட் போம்போது, நம்ம வாங்குறத விட்டுட்டு, எது எது எக்ஸ்ட்ரா டைம் இருக்கோ, அந்த டயத்துல போய் நமக்கு புடிச்ச இடத்தெல்லாம் போய் கொஞ்சம் ஒரு சுத்தி பார்த்துட்டு, அப்புறம் தான் வாங்குறதுக்காக போவோம். அது நான் அப்படி நெறைய நேரம் பண்ணுவேன். அதுல எனக்கு ஒரு கொஞ்சம் ஹாப்பினஸும் கிடைக்கும். நம்ம பிடிச்சதெல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் என்ன தேவையோ அத மட்டும் தான் வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது. அப்படி நாங்க பிடிச்ச இடம் போம்போது வந்து மெடிசின் செக்ஷன். அப்ப போய் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா விட்டமின்ஸு அந்த இதெல்லாம் வின்டரா இருக்கும்போது என்னென்ன விட்டமின்ஸ் எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு போய் கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வரும்போது, என் பையன் இருந்துட்டு, "மம்மி நான் வந்து இது வாங்க போறேன். விட்டமின் டி வாங்கணும்." அப்படின்னு சொன்னாரு. சரி வாங்கிக்கப்பா பாவம் அவரும் எனக்கே இங்க ரொம்ப குளிர்ற மாரி இருக்கு. அவரு இன்னும் கொஞ்சம் அவருக்கு இன்னும் அவரு இருக்கிற ஏரியா இன்னும் ஒரு நல்லா குளிரும். இன்னும் 5 இயர்ஸ் அவரு அங்க இருக்கணும். அதனால சரி வாங்கிக்கப்பா ஒண்ணும் நோ ப்ராப்ளம்ன்னு நானா அத மனசுல நெனச்சுட்டு, சரிப்பா வாங்கிக்கப்பான்னு சொல்லிட்டு, அவர வாங்க சொல்லிட்டு, நாங்க அதுவும் வாங்கி எடுத்துட்டு நாங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தோம். அப்படி வந்ததும் வந்துட்டு நாங்க எல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அவரு திடீர்னு வந்து ஒரு விட்டமின் டி டேப்லெட்டையும், தண்ணியும் குடுத்து, "மம்மி இத முழுங்குங்கன்னு" சொன்னாரு. சரி என்ன புள்ள நம்ம மேல ரொம்ப கன்சர்னா இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் அந்த மாத்திரைய எடுத்து முழுங்கிட்டு சரிப்பான்னு. அது மாரி 2 நாளு 2, 3 நாள் அதே மாரி என்கிட்ட குடுத்தாரு. நானும் அத சாப்பிட்டேன். எனக்கு அது ஒரு ஹாப்பினஸ். நம்ம பசங்க நமக்கு குடுக்குறாங்க. அப்படின்றதும் அத தட்டாம அவரு எப்ப குடுக்கும்போதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்ப அவரு திரும்பி யூனிக்கு போயிட்டாரு. அப்ப பார்த்தேன்னா, அவர் ரூமுக்கு போய் அப்புறம் அவரு கிளம்புனத பார்த்தா, மாத்திரை எல்லாம் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் சரின்னு ஒரு நாள் விட்டுட்டேன்ப்பா. நெக்ஸ்ட் டே அவருக்கு ஃபோன் பண்ணி, "என்னப்பா டேப்லெட்லாம் வாங்குனியே, இதெல்லாம் எடுத்துட்டு போலயே என்ன?" "இல்ல மம்மி அது எனக்கு வாங்கல. மெயினா உங்களுக்கு தான் வாங்குனேன். நீங்க தான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தா, யோசிப்பீங்களே உங்களுக்குன்னா வாங்குறதுக்கு. அதனால தான் நான் வாங்குனேன்" அப்படின்னு சொன்னாரு. இது வந்து எனக்கு ஒரு அந்த நேரம் ஏதோ என் மனசுல ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸ குடுத்துச்சு. ஆமாங்க. இத நான் யோசிச்சு பாப்பேன். ஆமா. நம்ம அம்மாங்களா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? நமக்குன்னு ஒரு திங்ஸ் வரணும்னா, அத 100 தடவ யோசிப்போம். அதுவே நம்ம குழந்தைங்க எது கேட்டாலும், அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்கோ, எக்ஸ்ட்ரீமா இருந்தாலும், நம்ம யோசிக்காம அவங்களுக்கு வாங்கி குடுப்போம் இல்லையா? அத தான் என் பையன் என்ன புரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியல. நம்ம மம்மிக்குன்னு சொன்னா, அவரு "நீ வாங்கிக்க மம்மின்னா" நான் வாங்கவே மாட்டேன். அதனால தான் அவருக்குன்னு சொல்லி எனக்கு அத வாங்குனதால நானு வாங்கி உடனே எஸ் சொல்ட்டேன் இல்லையா? அத அவரு யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அத வாங்கிட்டு அப்ப எனக்கு அப்போ ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஒரு சந்தோஷத்த குடுத்துச்சு. அவ்வளோதான் நான் சொல்ல வரணும். அப்ப இதிலிருந்து நான் என்ன படிச்சேன்னா, நம்ம மம்மிங்களா இருக்கும்போது, அப்ப நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு நிமிஷம். நமக்குன்னு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கணும்னா எவ்வளோ நேரம் ரொம்ப நாள் யோசிப்போம் இல்லைங்களா? இத வாங்கலாமா? வேணாமா? இல்ல இது நீடா? இல்ல இது வாண்டா? அது வாண்ட் நம்ம எப்பயுமே வாங்க மாட்டோம். அது மதரா இருக்கிறவங்க. நீடு மட்டும் நமக்கு ஏதோ ஒரு கம்பல்சரி இது எனக்கு வேணும்.
அப்படி அந்த நீட் இருக்கும்போது மட்டும் தான் நமக்கு வேண்டிய திங்ஸ வாங்குவோம். அத கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இல்லாம இருக்கிறதா பார்த்து, அந்த மாசம் பட்ஜெட்லாம் உதைக்காம இருக்குதான்னு பார்த்துட்டு தான் வாங்குவோம் இல்லையா? ஆனா, அதுவே நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கும்போது யோசிக்கவே இல்ல. ஆனா, என் பையன் நான் சொல்லிட்டு இருந்தேங்கல்ல ஸ்டார்ட்டிங்ல அவங்க புரிஞ்சுச்சா, புரியலையா நான் சொன்னேன் இல்லைங்களா? அது என் பையன் புரிஞ்சுக்கிட்டாரு. டீனேஜ் அப்படி இருந்தா கூட நம்ம சொல்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்றத நம்ம மேலயும் அவங்க அக்கறை இருக்கிறாங்க. இது 2யும் அவர் கன்வின்ஸ் பண்ற மாரி எனக்கு அத புரிய வச்சாரு அந்த நாளைக்கு, அந்த நாளையில. அன் அன்னைக்கு. அது எனக்கு ஒரு குட்டி சந்தோஷத்த குடுத்துச்சு. இது போல உங்க பையன்களும், பிள்ளைங்களும் நம்ம எவ்வளோ நேரம் சொன்னாலும் அத புரிஞ்சுப்பாங்க. அப் கட்டாயம் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால நம்ம கோவப்படணும்னு அவசியமும் இல்ல. அத ஒரு ஹாப்பியா எடுத்துட்டு போனோம்னா, லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்ன்றத தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அத தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஆ தேங்க் யூ ஃபார் லிசனிங். நம்ப மீண்டும் இதுபோல ஒரு குட்டி ஸ்டோரியோடு சந்திப்பேன் என்று நன்றி கூறி விடைபெறுவது மடத்தார் வீட்டின் இதயம் தொட்ட கதைகள். தேங்க் யூ. பாய்.